ஆர்டர் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டருங்க. வேகன்சி இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வீட்டுமே சோம்பேறித்தனமாக ஆகிட்டேன். இவன் தலையை வெளியே தொங்கிட்டு போயிட்டுருக்கான். தலை இங்கே பாருங்க, கொடியை பாருங்க. மூணு போலீஸ் வண்டி. இது நாஜிம்லா. சரி, இதையும் சேர்த்து விட 4 5. ஐயோ, இங்கே நிறைய போலீஸ் இருக்காங்க. கேமரா பிடிங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணேன்? சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவே என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா ரூமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. சரிங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அப்ராடுக்கு போகணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ராடில் போய் தான் ஜாப் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்குன்னா, நம்ம வந்து அப்ராடில் ஏதாவது ஜாப் வேகன்சி இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வீடியோவாக போடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இதை பற்றி எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோவில் பேசுவோம். அதனால தான் அப்ராடில் ஜாப் தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களோட சப்போர்ட்டை, உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இனி நம்ம ரெண்டாவது ஆர்டரும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இன்னைக்கு என்னன்னே தெரிலங்க, எது எடுத்தாலும் வாய் கொளருது. அந்த வீடியோ அந்த அளவுக்கு எடுப்பாக பேச தெரியல. இன்னைக்கு ஏதோ மொட்டை நாக்கு மாதிரி எல்லாத்தையும் டக்குன்னு வெட்டி பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். மனசு சரியில்லை. உண்மையிலாங்க என்னாச்சுன்னு தெரில. இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுறேன். காலையிலேருந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக ஆகிட்டேன். 12 மணிக்கு செக்ஷன் ஸ்டார்ட் நம்மளுக்கு. ஆனால் 10 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். அந்த 2 மணி நேரம் என்ன பண்ணேன்னே எனக்கு தெரில, என்ன ஆச்சுன்னு தெரில. இதே சிஸ்டம் அப்படியே விட்டேன், அந்த டைமிங் அப்படி விட்டேன்னு நினைக்கிறேன். அது இப்போ பேச்சு வர மாட்டேங்குது. இப்போ கூட பாருங்க, நான் நேற்று பேசுகிற மாதிரி பேசலை. இப்போ ஏதோ ஒரு சரி ஆர்டரை முடிக்கணும், அப்படிங்கிற மாதிரி என்னாச்சுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா 3வது ஆர்டரும் நம்ம எடுத்துட்டு இப்போ தான் கொண்டு போயிட்டுருக்கேன். 3வது ஆர்டரும் 4வது ஆர்டரும் சேர்ந்தே வந்துருச்சு. ஒரே ரெஸ்டாரண்ட்டில் 2 ஆர்டர் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டருங்க. அதை முதல்ல போய் கொடுக்கணும். அதுக்கு வந்து 17 நிமிஷம் ஆகுன்னு போட்டிருக்கான். அதில் ஒரு காஃபி வேறு இருக்குது ஒரு ஆர்டரில். அது என்ன நிலம ஆக போகுதுன்னு தெரில. போய் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு டீ இருக்குமா இருக்காதானு தெரில. சரி, பார்த்துக்கலாம். அதுக்கு போய் கொடுக்குறோம், அவ்வளோதான். இவன் தலையை வெளியே தொங்கிட்டு போயிட்டுருக்கான். தலையை உள்ளே கொண்டு போடா, டம்முனே அவனை வந்து அடிச்சிட போகிறான். கடை எங்கே இருக்கு? என்ன எங்க எல்லா இடமும் போலீஸாக இருக்கு. இவ்வளோ நேரம் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருந்தேங்க. கேமரா ரெக்கார்ட் ஆகாமலே பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். என்னாச்சுன்னு தெரியல. என் கேமராவை கலத்திட்டு பார்க்கணும் இப்போ. ஏன்னா நான் பேசி 1/4 மணி நேரம் கழிச்சு தான் அது ஆனே ஆயிருக்கு. பச்சை லைட்டே எரிஞ்சிக்கிட்டு இருந்து. இங்கே பாருங்க, எவ்வளோ போலீஸ் வண்டி பாருங்க. சும்மா இன்னும் 1 சரிங்களா, இதில் 1 இன்னொரு வண்டி பின்னால் வந்துட்டு இருக்கு, பச்சை கொடி. ஒரு போலீஸ் வண்டி பார்த்துட்டுமா, 2 இன்னொரு போலீஸ் வண்டியா. இங்கே பாருங்க, கொடியை பாருங்க. 3 போலீஸ் வண்டி. இது நாஜிம்லா. சரி, இதையும் சேர்த்து விட 4 5. ஐயோ, இங்கே நிறைய போலீஸ் இருக்காங்க. கேமரா பிடிங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணேன்? பேசாம கேமரா ஆஃப் பண்ணிட்டு உள்ளதுக்கு வச்சிருவோம். இங்கே இருக்கு. அம்மா சவுதிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய போலீஸ் பார்க்குறது இன்னைக்கு தான். போலீஸ் வண்டியை பார்க்குறது இன்னைக்கு தான். இங்கே வருங்க. என்ன இங்கே பாருங்க, வரிசையாக விட்டுருக்காங்க. இங்கே வண்டியை மேலே ஏற்றி விட்டுருக்கு. இவங்க மட்டும் வண்டியை மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. லேடி ஸ்வீட்ஸ். ஸோ இங்கே பாருங்க, நேஷ்னல் டேக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னு. இது சேலா இல்லை? சேல் தான். நானும் தெருவில் இறங்கி அந்த இது பண்ணுறாங்களோ. இங்கே இருங்க தளலாம். நானும் நேஷ்னல் டே, 23 நேஷ்னல் டே இவங்களோட ரொம்ப பெரிய ஒரு ஃபேவரட் டே அப்படின்னா இந்த நேஷ்னல் டே தான் சொல்கிறாங்க. என்ன ரீசன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் செக் பண்ணி பார்த்தேன்.
அது ஏதோ கிங்டம்ங்கிற ஒரு இதை கட்டமைச்சதுனால இந்த நேஷ்னல் டே ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரில, நானும் அதை பெருசாக எடுத்துக்கல அதுக்கப்புறம். ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டே கிடையாது. ஏன்னா இந்தியாங்கிறது ஆல்ரெடி ஒரு இதாகவே தான் இருந்திருக்கு. ஸோ இந்தியா அப்படிங்கிறது தான் இருந்தனால அதுக்கு பெருசாக இது இல்லை. குடியரசு தினம், சுதந்திர தினங்கிறது அந்தந்த டைமில் நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வெளிவந்ததுக்கு சுதந்திர தினங்களாகவும் நம்ம ஒரு குடியுரிமை இப்போ இது பண்ணதுனால குடியரசு தினங்களாகவும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியும். மற்றபடி பெருசாக எந்த ஐடியாவும் கிடையாது எனக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9வது ஆர்டர் எடுத்தாச்சு. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுதுங்க. இவன் போக மாட்டான். போங்கண்ணே, நான் போயிட்டானே. தேங்க்யூண்ணே, சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே, அடிபொலிண்ணே அடிபொலிண்ணே. ஒரு யூட்டனை போடுறோம், ஸ்வங்கின்னு பறக்குறோம். வா வேகமா, வரவும் மாட்டான்லே விடவும் மாட்டான்லே. ஐயோ மைக்கு சரியில்லைங்க, நம்ம மைக் மாற்றி ஆகணும். ஏன்னா மைக்கு போயாங்கிறதுனால அது என்னென்னா ரொம்ப நாய்ஸ் கேப்சர் பண்ணுது, சவுண்டை கேப்சர் பண்ணுது. சாரி, நாய்ஸ் கேப்சர் பண்ணுறது நம்ம அதை எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சவுண்டையும் சேர்த்து கேப்சர் பண்ணுது. இப்போ இந்த வண்டி இப்போ நான் முறுக்கிற சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு மாதிரி இறையிற மாதிரி இருக்குது. நான் பேசுகிறது மட்டும் வந்து பேசுகிறதும் கேட்குது, ஆனால் சின்னதாக டிஸ்டர்பன்ஸ். இந்த வண்டி இழுக்கிற சவுண்டு, அந்த இழுக்கிற சவுண்ட்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அதனால் ஏதாவது மொக்க மைக் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இந்த பேசுகிறது மட்டும் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ஒரு மைக் இருக்கும் தெரியுமா, 150 ரூபா இந்தியாவில். அந்த மாதிரி மைக் எதாவது இருந்தால் ஒன்று வாங்கணும். இதுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. எல்லா ஒரு இன்டர்வியூக்கு கரெக்டாக இன்டர்வியூ அந்த மாதிரி விஷயத்துக்கு எடுக்கிற மைக் தான் இந்த இது. அதனால தான் இது பக்காவாக இது இல்லை. ஸோ அதனால் நம்ம மாற்றுறோம், மைக்கை மாற்றுறோங்க. வானே 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 உள்ள வானே, சும்மா ஓம்பா. எங்கேருந்து எடுத்தோன்னா இங்கேருந்தான். இது வேற பேட்ரி ஏன் இறங்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நைட்டானால் பேட்ரி இறங்கிடுதுங்க, பகலில் பேட்ரி இறங்காது, நைட்டு பேட்ரி இறங்கிடுது. என்ன ரீசன் ஒன்றும் தெரில. ஸோ எத்தனை கிலோமீட்டர்னா, இன்றைக்கி நம்ம ஏதோ கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்தது பார்த்திங்கன்னா நடந்துருச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆர்டர் தான் கிடச்சிச்சு. 2 ஆர்டர் மட்டும் லாங் ஆர்டர், மற்ற எல்லாமே ஷார்ட் ஆர்டர் தான். 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா 4.8 கிலோமீட்டரில் தான் ட்ராப்பு. பிக்கப்புமே நம்ம 1 கிலோமீட்டர் கூட இல்லைங்க, 800 மீட்டரில் இருக்கும்போதே பிக்கப் வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஏதோ மேலே இருக்க கடவுளா கீழே இருக்க கடவுளா இல்லை நம்மளே மாதிரி கடவுளான்னு தெரில, நம்மளுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிருச்சு இன்றைக்கி. போதண்டா சாமி, நீ ரொம்ப கஷ்டப்பட்ட லாங் போய். ஏன்னா நேற்றுலாம் குறைஞ்சது ஒரு 300-400 கிலோமீட்டர், 400க்கும் மேலே இளைஞ்சிருப்பாங்க. அவ்வளோ கிலோமீட்ரு ஒரு ஆர்டர் கொடுக்குறதுக்கே 28 கிலோமீட்ரு 29 கிலோமீட்டர் போயிருப்பேன். வீடியோஸ் வேணால் போய் பாருங்கள், கொடூரமாக இருந்து. இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட். இன்றைக்கி 2 ஆர்டர் மட்டும் தான் கொஞ்சம் தூரம், அதுவும் ரொம்ப தூரம் இல்லை, 11 கிலோமீட்டரோ 12 கிலோமீட்டரோ தான் ஒரு பிக்கில் இல்லை ட்ராப்பு. பிக்கப்பும் அதேமாதிரி 5 கிலோமீட்டர் பிக்கப் இருந்துச்சு. அந்த மாதிரி 2 ஆர்டர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் பக்கத்தில் தான் இருந்துச்சு. பரவாயில்ல, கடவுள் இருக்கான், குமார், அந்த மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். 4 கிலோமீட்டர் 8 மினிட்ஸ் போட்டிருக்காப்புல, அப்படி போடக்கூடாது. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் அந்த சவுதி நேஷ்னல் டேக்கு பண்ணுற அந்த இது, சும்மா அவங்க சந்தோஷத்துக்காக பண்ணுறது. இதேமாரி நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கே வண்டி ஃப்ரண்ட்டு கிளாஸ் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அது வந்து விசிபிள் ஸ்டிக்கர் தான், நம்ம உள்ளேருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்க. இங்கே உள்ள அந்த கிங்கோட ஃபோட்டோ, கிங்கோட டேட் ஃபோட்டோ, அவங்களோட கிராண்ட் ஃபாதர் ஃபோட்டோ, அந்த மாதிரி அப்பாவோட அப்பா, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் 3 பேர் ஃபோட்டோஸ் தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன் இங்கே எல்லா இடமும். அந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஆனால் இருக்குங்க, 23ஆம் தேதி தரமான சம்பவங்கள் இருக்குது அது கண்டிப்பாக. ஏன்னா அது எப்படி சொல்லனே எனக்கு தெரில, எல்லாம் அள்ளு விட்டு போய் கிடக்கு. ஏன்னா அந்த டேலாம் இப்படி போக முடியாது. ஏன்னா இதுலலாம் ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு போவாங்க. அது ஒரு ஃபன் அவங்களுக்கு. ஆனால் அவங்களோட ஃபன் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிடும். அது ஒன்று தான். ஏன்னா அவங்க அது பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம சப்போஸ் அவங்க நம்ம இடிக்க வந்துடுவாங்கன்னு சொல்லி நம்ம பிரேக் அடிப்போம், பார்த்தா கடைசியில் நம்ம கீழே விழுந்து சில்லற வாங்கிட்டு கிடப்போம். சப்போஸ் இடிச்சிருவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த டைம்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் நிறைய பசங்கிட்ட பேசுனது, ப்ரோ அந்த டே மட்டும் நாங்கள் லீவ் ப்ரோ, சில பசங்க லீவுன்னான்லு சில பசங்க என்ன சொல்லுவாங்க 6 o'clock அப்புறம் ரூம் போயிடுவோம் ப்ரோ, ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு, நாங்கள் போன வருஷம் அனுபவப்பட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு நான்லி.
சரி, நம்மளுக்கு ரிஸ்க்குன்னா தானே ஜாலியாக இருக்கும். நம்மளுக்கு எது பிரச்சனைன்னு தோணுதோ அங்கே தான் நமக்கு போக தோணும். ஏன்னா என்ன நம்ம பார்க்காத பிரச்சனையே நம்ம வாழ்க்கையிலே எவ்வளோ பிரச்சனை பார்த்துருக்கோம். அதை விட சிம்பிளாக தான் இருக்கும்னு நினச்சி உள்ளே இறங்கிடுவோம். பார்க்கலாம். நான் கண்டிப்பாக வந்துடுவேங்க. நானும் பயந்து ரூமில் இருக்க மாட்டேன். நம்ம ரூமில் நம்ம கேம்பஸில் நிறைய பேர் லீவுன்னு சொன்னான்லி, நான்லாம் அந்த நாள் தான் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டிட்டு அப்படியே அலப்பறம் பண்ணுவேன்னு நினைக்கும் பாருங்க. அந்த டே வீடியோ பயங்கரமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனோட. இந்த தம்ப்லைன் ரெடி பண்ணுறதுக்கு தாங்க ஆளே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இந்த தம்ப்லைன் ரெடி பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. ரெண்டாவது தம்ப்லைன் ரெடி பண்ணோன்னா ஒரு நல்ல பிசியோ இல்லை ஒரு நல்ல லேப்டாப் இல்லை நல்ல டேப் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். மொபைலில் அதை அந்தளவுக்கு பக்காவாக பண்ண முடியல. ஸோ யாராவது தம்ப்லைன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட். இப்போ வரைக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:40 ஆச்சுங்க. சரிங்களா, இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர் முடிச்சிருக்கோன்னா 14 ஆர்டர் முடிச்சிட்டோம். நம்ம செக்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட முடிஞ்ச நீ ரூமுக்கு தான். இன்றைக்கி நம்மளால் 14 ஆர்டர் தான் முடிக்க முடிஞ்சிச்சு. சரிங்களா, எத்தனை மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 1:20 ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். இந்த லைட்லாம் பார்த்துங்கண்ணா, இதை பற்றி சொல்கிறேன். 1:20 நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30 நம்ம முடிச்சிட்டோம். 12:20 முடிச்சிட்டோம். 14 ஆர்டர் முடிச்சிருக்கோங்க. சரிங்களா, இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே ஷார்ட் ஆர்டர்னு கூட சொல்லலாம். பெருசாக இல்லை, நேற்று மாதிரி இருந்தில்ல. 14 ஆர்டர் முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தது, மேபி இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா 15 முடிச்சிருக்கலாம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா, 14 முடிச்சிட்டோம். 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கே நேஷனல் டே. ஸோ அது அந்த லைட் நான் சொன்ன தெரியுமா, லைட் என்ன வச்சுங்கன்னு. ஸோ அதனால் ரியாத் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்கரேஷன்ஸ். ஏன்னா இவங்க நேஷனல் டேஸ் தான் ரொம்ப வேறு லெவலில் கொண்டாடுவாங்க போல். நம்ம இது வரைக்கும் பார்த்த கிடையாது. விட்டா பசங்க எங்க டயரே இதாயிட்டுங்க. டயர் ஃபுல் பிரேக் பிடிச்சிட்டேன். நிக்கல வண்டி. அந்த மண்ணிலே இழுத்துட்டே வருது. டயர் பேனோட ஸ்மெல் அடிச்சிட்டுங்க. திடீர்னு ஒட்டி வரான் பைத்தியகாரி. சரி, எல்லாம் அப்படிதான். என்ன பண்ண, ஆனால் நல்லா ஜாலியாக இருக்கு. இப்போ பழகிட்டேன். சரிங்க, நம்ம பேலன்ஸை நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா, ஏதாவது கண்டென்ட் கொடுங்க. கண்டென்ட்டே இல்லாமல் இருக்குது. ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் எதாவது பண்ணுங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துன்னா கேளுங்க, அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா கண்டென்ட்டே இல்லாமல் டெய்லியும் ஓடின மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா, கண்டென்ட் கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது ரியாத்தில், என்னென்ன ஜாப் வேகன்சியை பற்றி, இல்லை வேறு எதை பற்றி நம்ம தொடர்ந்து போடலாம், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு எதாவது நம்ம வீடியோஸ் போடலாம். பாட்டு கட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேங்க. போர் அடிச்சுட்டு. ஏன்னா நைட்டு 12:30 ஆயிடுச்சா, அப்படியே லைட்டாக தூக்கம் எட்டி பார்ப்பாப்பில். ஆனால் தூக்கம் வராது. இப்போ ரூம் போனால் தூக்கம் வராது. ரூம் போனால் உட்காந்து எடிட் பண்ண வேண்டியிருக்கும், அந்த வேலை இருக்கும். ஸோ ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டியிருக்கும், சாப்பிடணும், கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்ப்பேன். அப்படிங்கும்போது 3 மணி ஆயிரும். ஆனால் பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம், லைட்டாக தூக்கம் அந்த மாதிரி ஒரு மாதிரி டயர்டான மாதிரி இருக்கும். சரிங்க, குட் நைட் எல்லாருக்கும். ஸோ ஏன்னா குட் நைட் உங்களுக்கு